எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பைரவா கிருபாகரன் பேசுறேன். பிறர் உயர நாம் உயர்வோம். வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா அப்போ அதுக்கு ஒரு சில வழிதான் இருக்கு. ஒன்னு, சூழ்நிலைய மாத்த பாருங்க. அப்படி அந்த சூழ்நிலைய மாத்த முடியல அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறிக்கோங்க. இந்த வாழ்க்கை நம்மளுக்கு எவ்வளவுதான், இப்போ நாம வாழ்ற இந்த வாழ்க்கை நம்மளுக்கு எவ்வளவுதான் வலிச்சாலும் நாம சத்தம் போடாம அமைதியா தான் இருந்தாக வேண்டியது இருக்குங்க. ஏன்னா நாம என்னதான் சத்தம் போட்டு புலம்புனாலும் நம்மளுக்கு எதிரில் இருக்கிறவனுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு தான். நம்மளோட வலி நம்மளோட உணர்வுன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தவிர எதிரில் நிக்கிறவங்களுக்கு கிடையாது. அதுலயும் அவன் எதிரில் நிக்கிறவன் உங்க எதிரியா இருந்துட்டான்னு வைங்களேன், அவனுக்கு அது ரெட்டிப்பு மகிழ்ச்சி, டபுள் சந்தோஷம் அவனுக்கு. அப்பதான் அவன் என்ன பண்ணுவான்னா இன்னும் 10 பேரை கூட்டு வந்து காட்டுவான், பாரு அழுகுறான் பாரு, அவன் என்னாலதான் அழுகுறான் அப்படின்னுட்டு அவன் மாறு தட்டிக்குவான். அதனால எப்பயுமே உங்க வழியில உங்க உணர்ச்சிகளை நீங்க உங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறது நல்லது.